நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் 9வது வகுப்பு தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழன்பன் பாடத்திலிருந்து ஒரு வரி கூட விடுபடாமல் எடுக்கப்பட்ட கேள்வி பதில்களை காண இருக்கிறோம். லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட கேள்வி பதில்கள். இவைகளை நீங்கள் புத்தகத்தில் எழுதி வைத்து படித்தால் நீங்கள் புத்தகத்தை படித்தது போன்று உங்களுக்கு இருக்கும். இதை எழுதி வைத்து படித்து பயன்பெறவும். வீடியோக்குள் போகலாம் வாங்க. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்னும் கவிதை வரிகள் யாருடையவை? ஈரோடு தமிழன்பன். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்னும் கவிதை வரிகள் யாருடையவை? ஈரோடு தமிழன்பன். தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். நிகரில்லா பூவனமாக விளங்குவது என ஈரோடு தமிழன்பன் எதை குறிப்பிடுகிறார்? காப்பியங்கள். நிகரில்லா பூவனமாக விளங்குவது என ஈரோடு தமிழன்பன் எதை குறிப்பிடுகிறார்? காப்பியங்கள். தமிழ் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு டேஸ் தமிழாய் வலம் வருகிறது. கணினி தமிழாய். தமிழ் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு டேஸ் தமிழாய் வலம் வருகிறது. கணினி தமிழ். மானிட மேன்மையை சாதித்திட பயன்படுவதாக ஈரோடு தமிழன்பன் கூறும் நூல் திருக்குறள். மானிட மேன்மையை சாதித்திட பயன்படுவதாக ஈரோடு தமிழன்பன் கூறும் நூல் திருக்குறள். எத்தனை எத்தனை விட்டு விட்டு இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். ஏந்தி இலக்கண குறிப்பு வினையெச்சம். காலமும் இலக்கண குறிப்பு முற்றுமை. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2004. ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2004. ஈரோடு தமிழன்பன் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் தமிழன்பன் கவிதைகள். ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் ஜெகதீசன். ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் ஜெகதீசன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். உலக தாய்மொழி நாள் எது? பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் இடம்பெற்றுள்ளது? இலங்கை, மொரீசியஸ். எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் இடம்பெற்றுள்ளது? இலங்கை, மொரீசியஸ். புதுக்கவிதை, சிறுகதை, ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ முதலிய வடிவங்களை கையாண்டவர் ஈரோடு தமிழன்பன். புதுக்கவிதை, சிறுகதை, ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ முதலிய வடிவங்களை கையாண்டவர் ஈரோடு தமிழன்பன். யாருடைய படைப்புகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? ஈரோடு தமிழன்பன். யாருடைய படைப்புகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் எழுதிய நூல்கள் எவை? தமிழ் ஓவியம், புதுக்கவிதை, சிறுகதை, ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ, வணக்கம் வள்ளுவ. 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது ஈரோடு தமிழன்பன் எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? வணக்கம் வள்ளுவ. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று குறிப்பிட்ட நிகண்டு பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று குறிப்பிட்ட நிகண்டு பிங்கள நிகண்டு.
உலக தாய்மொழி நாள் எது? February 21. ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2004. ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2004. ஈரோடு தமிழன்பன் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் தமிழன்பன் கவிதைகள். ஈரோடு தமிழன்பன் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் ஜெகதீசன். ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் ஜெகதீசன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். சில கொஸ்டின் ரிப்பீட்டா வந்திருக்கு, அதை நோட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ கிடைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.